கடலூரில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் அக்கா தம்பி உட்பட 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேட் கீப்பரின் அலட்சியத்தால் விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பகீர் பின்னணி என்ன? பயணிகள் ரயில் 95 கிலோமீட்டர் வேகத்தில் வருவதை கவனிக்காமல் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 65 அடி தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட வேன் உருக்குலைந்த சம்பவம் அனைவரையும் குலை நடுங்க செய்திருக்கிறது. பள்ளிக்கு சென்று வருகிறோம் அம்மா என வீட்டில் உள்ளவர்களிடம் கூறிவிட்டு வேனில் கிளம்பிய மாணவர்கள் மருத்துவமனையில் சடலமாக கிடந்ததை கண்டு பெற்றோர்களும் உறவினர்களும் கதரை துடைத்தது காண்போரின் கண்களை குளமாக்கி இருக்கிறது. கனவுகளை சுமந்து கொண்டு பள்ளிக்கு சென்ற பிள்ளைகள் மனித தவறால் நிகழ்ந்த கோர விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? கடலூரில் குமாரபுரம் அருகே தனியாருக்கு சொந்தமான கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பயிலும் பல்வேறு மாணவர்கள் பள்ளி வாகனம் மூலமாக பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் சங்கர் என்பவர் ஓட்டிச் சென்ற பள்ளி வேன் ஒன்று தொண்டமாநத்தம் பகுதியிலிருந்து 4 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி நோக்கி கிளம்பியது. காலை 7:45 மணியளவில் செம்மங்குப்பம் அருகே உள்ள ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடக்க முயன்றது. அந்த வழியாக விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி பயணிகள் ரயில் ஒன்றும் அதே வேளையில் சென்று கொண்டிருந்தது. ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்ததுடன் ரயிலின் ஹாரன் சத்தமும் கேட்காததால் பள்ளி வேன் தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளது. ஆனால் மின்னல் வேகத்தில் வந்த ரயில் பள்ளி வேன் மீது பயங்கரமாக மோதி 65 அடி தூரத்திற்கு இழுத்துச் சென்றதில் பள்ளி வேன் உருக்குலைந்தது. இந்த கோர விபத்தில் சிக்கி வேனில் இருந்த மாணவர்கள் தூக்கி வீசப்பட்டனர். மாணவர்களின் புத்தக பைகள் தண்டவாளத்தில் சிதறி கிடந்தன. ரயில் மோதி பள்ளிவேன் இழுத்துச் செல்லப்பட்ட போது அருகே இருந்த மின்கம்பங்களும் சேதமடைந்ததுடன் மின்கம்பியும் அறுந்து விழுந்தது. பயங்கர சத்தத்துடன் விபத்து நிகழ்ந்ததை கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து மீட்பு பணியிலும் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் தொண்டமாநத்தத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவன் நிவாஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 11ஆம் வகுப்பு பயின்று வந்த சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திராவிடமணி என்பவரின் மகள் சாருமதி படுகாயமடைந்தார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காயமடைந்த செழியன், விஸ்வேஷ், வேன் ஓட்டுநர் சங்கர் மற்றும் விபத்தை பார்க்க வந்தபோது மின்சாரம் தாக்கிய அண்ணாதுரை ஆகியோர் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஆபத்தான நிலையில் இருந்த 10ஆம் வகுப்பு மாணவர் செழியன் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவர் உயிரிழந்தார். இதற்கிடையே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ரயில் வரும்போது ரயில்வே கேட்டை மூடாமல் அலட்சியமாக இருந்ததால் தான் விபத்து நிகழ்ந்ததாக கூறி பொதுமக்கள் அவரை அடித்து உதைத்தனர். இதையடுத்து அங்கிருந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பு கேட் சாத்திருக்கணுங்க. கேட்டு சாத்தாது பெரிய தப்புங்க. வேன் டிரைவர் பாதுகாப்பாக போயிருக்கணும். என்ன நடந்ததுன்னு தெரியலிங்க. அங்கே உள்ளவங்களை கேட்டால் தாங்க தெரியும். கேட்லாம் அங்கங்கே சாத்தாமல் இருந்ததுனால தாங்க இந்த மாதிரி ஆபத்து நடக்குது. வேறு சரியாக எனக்கு எதுவும் தெரியலிங்க. நாங்கள் செய்தி அடிப்பட்டு தான் இங்கே வந்தோம். எந்த தகவலும் எங்களுக்கு தெரியல. என் தங்கச்சி பிள்ளைங்க 2, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பிள்ளைங்க தான். அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அவருக்கு உடம்பு சரியா சாருமதி இல்லைங்க. எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கலைங்க. நாங்கள் வந்து உட்காந்துங்க அழுதுங்க கிடக்குறோம். பிள்ளைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களால் கிட்ட போய் பார்க்க முடியலைங்க.
மேலும் விபத்து நிகழ்ந்த பகுதியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில் மற்றும் எஸ்பி ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அத்துடன் விபத்து குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஓட்டுநர் சங்கர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதில் ரயில்வே கேட் திறந்து இருந்ததால் தான் தண்டவாளத்தை கடக்க முயன்றதாக கூறியிருக்கிறார். கேட் ஓப்பனில் தான் சார் இருக்குது சார். ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கிராஸ் பண்ணேன். கேட் கீப்பர் எங்கே இருந்தார்? அவர் அங்கே இல்லை, கேட் கீப்பர் அங்கே இல்லை. உங்களுக்கு அந்த ட்ரெயின் சத்தம் கேட்கலையா? எச்சரிக்கை சத்தம் வரல சார். ஆக்சிடெண்ட் ஒரு 7:30 நடந்திருக்கும் சார். என் பேர் விஸ்வேஷ். நான் 11th ஸ்டாண்டர்ட் தொண்டமானத்தோங்கிற கிராமத்துலேருந்து வரேன். அங்கே எங்களை வீட்டிலேருந்து ஏற்றிக்கிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் சார். கேட் எதுவும் போடலை, ஃபுல்லாக கேட் ஓப்பனில் இருந்தது. சிக்னலும் ஃபுல்லாக ஓப்பனில் இருந்தது. சிக்னலே இல்லை, சிக்னல் போடலை. ட்ரெயின் வர சவுண்டும் கேட்கல. அதனால் ட்ரெயின் போயிருக்கும் போல நினச்சிட்டு டிரைவர் போயிருப்பார். போனால் திடீர்னு வந்து ட்ரெயின் வந்துருச்சு. அப்புறம் இடிச்சிருச்சு. இடித்ததுக்கப்புறம் கூட யாரோ பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு வராங்க. அந்த கேட் கீப்பர் உள்ளே உட்காந்துருந்தார். அவர் கேட்டால் வந்து நாங்கள் திறக்க சொன்னோன்னு இப்போ வந்து மாற்றி சொல்கிறார். நாங்கள் திறக்க சொல்லவே இல்லை. அவர் ஃபுல்லாக திறந்துருந்ததுனால தான் டிரைவர் போனார். அதான் ஸ்பாட்டில் இறந்தது என் தம்பி ஒருத்தன், நிமலேஷ், என் சொந்த தம்பி. அங்கேருந்து வரும்போது இங்கே வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அக்கா வந்து இறந்துட்டாங்க. சரி, இங்கே எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிப்மார் கூப்பிட்டு போகிறோம். ஒரு பையனை கூப்பிட்டு போனாங்க. அவன் போகிற வழியில் இறந்துட்டான். நான் மட்டும்தான். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் ஒரு மாணவி உட்பட 3 மாணவர்களின் உயிர் பறிபோயிருக்கிறது. இவர்களில் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த சாருமதி மற்றும் செழியன் ஆகிய இருவரும் அக்கா தம்பி என்பது தெரிய வந்திருக்கிறது. விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்காள் மற்றும் தம்பி ஆகியோர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த கிராமமுமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அலட்சியமாக செயல்பட்டதால் தான் இந்த விபத்து நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்த ரயில்வே துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அத்துடன் அவரை கைது செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் 3 மாணவர்களின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா?